ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. மீனராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான நல்ல விசேஷமான பலன்கள் என்னென்ன? கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை எவை? இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு எது? இதையெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய மீன ராசின்னு சொன்னால் ராசியாதிபதி யார்? குரு பகவானாக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த குரு ஆண்டுகோலாக இருக்கார். ஆனால் இந்த மாதத்தில் அவர் பயிற்சிக்கு உட்படுகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு போவார். அதிசார கதியில் அவர் பயிற்சியாகிறார். அதாவது பயிற்சி ஆகிட்டாருன்னா அது பயிற்சி தான். பயிற்சியாகி வக்கரமாகி பின்னோக்கி கொஞ்சம் காலம் இருந்து மறுபடியும் போகிறதுனால அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வக்கரம்னு சொல்லுவோம். ஆனால் திரும்ப வரணும்னா வக்கரம் அடைஞ்சால் தானே திரும்ப வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. இதற்கான பலன் தனி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எங்கே சஞ்சரிக்கிறாங்க அப்படின்றத கொண்டு. மிதனத்தில் குரு இருக்கும்போது தரக்கூடிய பலன், ஜென்ம சனிக்கான பலன், ராகு கேது பலன்லாம் நிறைய பார்த்துட்டோம். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். மாதக்கோள்களாக ராசியாதிபதி வரக்கூடிய ராசிகளுக்கு எப்படி பலன் சொல்கிறோன்றதை சொல்கிறோம். ஆண்டு கோள்களாக ராசியாதிபதி வந்துட்டால் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்ற ஒரு நிலையில் எப்பயுமே 1, 5, 9 இதுதான் தாரகம் வந்துடும். அடுத்ததாக 1, 4, 7, 10. அப்போது அந்த ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டுகோளாக வந்துட்டால் 5, 9 கூடையவர்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே போல் 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களை எடுத்துக்கலாம். இதை வைத்து நம்ம பலனை தீர்மானிப்போம். அப்படியாக எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் பலன் தரும். இதை பிரதானமாக எடுத்துப்போம். அப்போது இந்த மாதத்தில் சூரியன் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இதில் சூரியன் 7ல் இருக்கும்போது அதை சாதகமான பலனாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இதற்கான விளக்கத்தை கொடுக்கும்போது சூரியன் 7க்கு வந்தால் நீச்சமடைகிறார் அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால் சூரியன் 7ல் இருந்தால் கலத்திர தோஷம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கோம். அதனால் இந்த சூரியன் 7ல் இருக்கிறத நேரடியாக நல்ல பலனாக பார்க்க முடியாது. ஆனால் புதனுடைய வீட்டில் இருந்து ராசியை பார்க்கறதுனால கல்வி, உத்தியோகம், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், கல்வி பயிலக்கூடியவர்கள், உத்தியோகஸ்தர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும். சாதக பலன்றதை எடுத்துக்கலாம். இன்னொன்று ஜென்மத்தில் சனி, திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 7ல் சூரியன், 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயந்தான். அவ்வளோ ஈஸியாக இதுக்கு பலனை நம்ம சாதகமாக சொல்லிட முடியாது. அதனால் 7ல் சூரியன் இருக்கிறதும் சரி, கொஞ்சம் சுமார் தான். சரி, அப்புறம் வீடு மாறிடுறார். சனி சூரியன் பார்த்துக்கலன்னா 8க்கு வரும்போது நீச்சம் அடைகிறார். 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அதனால் சூரியன் பலம் குறைவாக இருக்குது. 6ஆம் அதிபதி தானே போட்டோம், அவர் போய் 8ல் மறைஞ்சிட்டோம், நீச்சமாகட்டும், நல்லது தானே, கெட்டவர் கெட்டு தானே போனோம் அப்படி நினச்சிங்கன்னா இதற்கு சூரிய சந்திரனை மட்டும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு அப்படி சொல்கிறதா இருந்தால், இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமன்ற ஒரு விஷயத்தையே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க 6ஆம் அதிபதி சந்திரன் 8ல் போய் மறைஞ்சிடுறாரு. நல்லது தாங்க, சந்திராஷ்டமம் தாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி கிடையாது. சூரிய சந்திராளுக்கு மட்டும் அவர்கள் முழுமையாக ஒரே வீட்டிற்கு அதிபதியாக எடுத்துக்கொண்டு பலனை கணிக்கக்கூடாது. அதுபோல் ஒரு சில ராசிகளுக்கு, இப்போ மேஷ ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவே அந்த ராசியாதிபதி வருவார். ரிஷப ராசிக்கு 6ஆம் அதிபதி ருணரோக சத்துருஸ்தான அதிபதியாகவே சுக்கிரன் வருவார். அப்படியே திருப்பி பார்க்கும்போது துலா ராசிக்கு அந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபத்தியம் வகிக்கக்கூடியவராக இருப்பார். விருச்சக ராசிக்கு செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் ருணரோக சத்துருஸ்தான அதிபதியாக வருவார். அதனால் நம்ம இதுபோல் 8 குடையவன் 6 குடையவன் பொதுவாக எடுத்து பலனை சொல்லிட முடியாது. அதனால் உங்களுடைய ராசிக்கு சூரியன் 7, 8ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார்னு சொல்லும்போது சூரிய பலம் குறைவாக இருக்கிறது. அவர் 6ஆம் அதிபதின்னு சொல்கிறதுனால 6ஆம் இடம்னா என்ன இருக்குது? பொருள் இருக்குது அந்த இடத்துல. அதாவது அர்த்த திரிகோணத்தில் அது வருகின்றது. அதனால் பொருள் வேணும்னு சொன்னால் சூரியன் முக்கியமான ஒருத்தராக உங்களுக்கு இருக்கார். பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் முக்கியமான ஒரு வழக்கு, அதில் ஜெயிக்கணும், போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும், சத்துருக்களை எதிர்த்து வெல்லணும், கடன் பிரச்சனையை தீர்க்கணும். இதுக்கெல்லாம் 6ஆம் இடமுக்கு உண்டான சூரியன் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அதனால் சூரிய பலம் குறைவாக இருக்கிறது. அதற்கு தீர்வாக என்ன பண்ணணும்னா இந்த மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு தன பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் எங்கே இருக்கார்? அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அப்போது தனபாகியஸ்தானத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது பணத்தை ஈஸியாக சம்பாரிச்சிட முடியாது, நல்ல பேர் ஈஸியாக கிடச்சிடாது.
யாரும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த துறையிலையுமே டக்குன்னு உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு போகலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ட்ராவல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த செவ்வாயை குரு பார்க்கறதுனால மேற்சொன்ன விஷயங்களில் பலன்கள் முழுக்க கெட்டுடாது. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல, படிக்கிறதுல, பிரயாணத்தில், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுல, திறமையை வெளிப்படுத்துறதுல, ஒரு வழிகாட்டுதல், உங்களுக்கு அறிவுரை, ஒரு குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுல முழுமையாக தடை ஏற்படவில்லை. இதெல்லாம் கிடைக்கும், பாடுபட்டால் கிடைக்கும், சுலபமாக கிடைக்காது. இதை வந்து செவ்வாய் 8லேருந்து உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதன் பிறகு புதன், சுக்கிரன், இவங்களை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினச்சிக்கலாம். ஏன்னா மீனராசிக்கு வந்து புதன் மாரகாதிபதியாக வந்துடுறார், பாதகாதிபதியாக வந்துடுறார், சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக வந்துடுறார், ராசியாதிபதிக்கு நேரடி பகை கிரகம் இவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சுக்கிரன் புதனை எடுத்துக்கவே வேண்டாம்னா கட்டாயம் இவர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 வீடு இருக்குது. புதன் 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் 4ஆம் அதிபதி அவர் தான். வீடு வேணும், சுகமாக இருக்கணும், மனை வேணும், ஒழுக்கமாக இருக்கணும், கல்வி வேணும், அம்மாவுடைய அனுகிரகம் வேணும், அம்மாவுடைய ஆசீர்வாதம் வேணும், அம்மா நல்லா இருக்கணும், அம்மாவோடு இருக்கணும். இதுக்கெல்லாம் புதன் வந்து பலனை தரக்கூடியது. சுக்கிரன்னா ஒரு தைரியம் இருக்கணும், எந்த முயற்சி செய்தாலும் அதில் பலன் கிடைக்கணும், சகோதர வழி பலம் இருக்கணும் இதுக்கு. அதனால் அந்த சுக்கிரன் 6, 7ஆம் இடங்களில் சந்திரிக்கிறார். 6ல் கேதுவோடு 7ல் நீச்சம். சுக்கிரன் வந்து பலம் குறைவு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், செய்யக்கூடிய முயற்சி எந்த ஒன்றாக இருந்தாலும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது விடாமுயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். புதன் சொல்லக்கூடியவர் 8, 9ஆம் இடங்களில் சந்திரிக்கிறார். அதனால் அப்பப்போ வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்பப்போ வேலைகள் அதிகமாக எதிர்பார்க்காத மாதிரி உங்களுக்கு வந்துடும். பிறகு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்கள், குருமார்கள், உங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் சொல்கிறத பணிவோடு கேட்டுக்கொண்டு கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு நிலை உயரும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலாபலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன? ஏற்கனவே சொல்லிட்டோம், மாதம் முழுக்க முடிஞ்சால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்ட்டு. அதோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் துலாஸ்நானம் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு இந்த மாதத்தில் வந்து ஸ்கந்த சஷ்டி, முருகப்பெருமானுடைய வழிபாடு. 8ல் செவ்வாய் இருக்கார் இல்லையா, அதனால் ஸ்கந்த சஷ்டியில் விரதமோ அல்லது முருகப்பெருமான் தரிசனமோ வழிபாடோ செய்யுங்க. அக்டோபர் மாதம் சிறப்பாகிறது.